ஹாய் டியூட்ஸ். டோனின்ற ஒரு பெயரை வச்சுட்டு அவங்க கிட்ட இருக்க ஃபேன் பேஸை வச்சுட்டு பல கோடியில வந்து சிஎஸ்கே நிர்வாகம் வந்து காசு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. நார்மலா இருக்க ஒரு ஃபேன்ஸை விட எதுவுமே திரும்பி கிரிக்கெட் நாலேஜே இல்லாத நிறைய பேர் வந்து சிஎஸ்கே மேட்ச் வந்து பார்க்க வரீங்க. அந்த ஸ்கேமை பத்தி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து சென்னை விஸ் ஆர்சிபி மேட்ச்ல வந்து தோனிக்கு எதிராக நிறைய பேர் வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து வச்சுட்டு இருக்காங்க. அதை பத்தி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போறோம். சிஎஸ்கே ரசிகர்களே வந்து சிஎஸ்கே வந்து வெறுக்கிற அளவு வந்து ஆர்சிபி மேட்ச்ல நடந்துருச்சு. அப்படி அது எல்லாமே என்னென்ன நடந்ததுன்றத வீடியோவை நம்ம டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த டிக்கெட் ஸ்கேம், அதாவது இந்த ஐபிஎல் மேட்ச் வந்தாலே போதுங்க, அதுவும் இந்த ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒரு ஃப்ரான்ச்சைஸில ஒரு பிக் பிளேயர் இருப்பாங்க. அது வந்து ஒரு நல்ல பிளேயர், பெரிய பிளேயரெல்லாம் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து டோனி வந்து சிஎஸ்கே ஃப்ரான்ச்சைஸில் அப்ராக்சிமேட்டாக வந்து 16, அதாவது 2 மேட்ச் வந்து பேன் பண்ணாங்க. 2016 அண்ட் 17 வந்து சிஎஸ்கே வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் அது இல்லாமல் 16வது தடவை வந்து ஒரே பிளேயரு ஒரே டீம்ல வந்து ஆடுறது வந்து சென்னையில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா டோனி, அதே மாதிரி வந்து ஆர்சிபியில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து விராட் கோலி. இப்ப சென்னையில மேட்ச் நடக்குதுல்ல, குறிப்பிட்டு இந்த சென்னையில நடக்கிற மேட்ச் எல்லாமே வந்து நிறைய காசு கொடுத்து வந்து டிக்கெட்ஸ் வந்து வாங்குறாங்களாம். அதாவது பிளாக் மார்க்கெட், அதாவது வந்து கள்ளச்சந்தையில வந்து சிஎஸ்கே மேட்ச் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்டா வந்து 1 lakh, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1500 டிக்கெட்டை 20,000க்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி 30,000க்கு விற்கிறாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு ஆள் டோனி. ஸோ டோனிக்காக மட்டும்தான் வந்து 1500 ஒரு டிக்கெட்டை வந்து இவங்க 20,000க்கு சேல் பண்ணாலும் வாங்குற அளவுக்கு வந்து அவங்க வாங்குறாங்கன்னா எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கும். இதை வச்சு பல கோடிகள் வந்து சிஎஸ்கே நிர்வாகம் வந்து சம்பாரிச்சிட்டு இருக்கு. பிகாஸ் டோனிக்கு வந்து தனி ஃபேன் பேஸ் இருக்குங்க. 2020 வந்து கடைசி ஐபிஎல் விளையாடுவாருன்னு சொன்னதுல இருந்து இப்போ 2025 வரையுமே வந்து ஐபிஎல் வந்து ஆடிட்டு இருந்திருக்காரு. ஸோ டோனியை வச்சு எவ்வளோ தூரம் வந்து சிஎஸ்கே வந்து மேனேஜ்மெண்ட் வந்து சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து சம்பாதிப்பாங்கன்னு நான் நம்புறேன். பிகாஸ் ஒன்ஸ் டோனி வந்து ரிட்டையர் ஆகிட்டு ஐபிஎல் மேட்ச் வந்து ஆடலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டா கண்டிப்பாக வந்து யாருமே வந்து இந்த சிஎஸ்கே இது இருக்குல்ல, ஸோ சிஎஸ்கே மேட்ச்சை டிக்கெட்ஸ் நிறைய பேர் வந்து வாங்க மாட்டாங்க. இப்போ ஏன் வந்து டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து சேல் ஆகுது? கிரவுண்டு ஃபுல்லாகவே வந்து நிறைய பேர் இருக்காங்க. 35,000 தாங்க அந்த சேப்பாக் ஸ்டேடியத்தில் இருக்கிறது. 35,000 நிரம்பிடும் இந்த சிஎஸ்கே மேட்ச் வந்தாலே. பட் நீங்கள் ஒன்ஸ் வந்து டோனி ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து இது எல்லாமே வந்து குறைஞ்சிரும். டிக்கெட்ஸ் வந்து ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்களே, இதுதாங்க இங்கே மிகப்பெரிய பிரச்சனை. எப்போ வந்து டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைனில் வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்போலேருந்து ஒரு நார்மலாக ஒரு கிரிக்கெட் ஃபேன், அதாவது ஒரு கிரிக்கெட் ஃபேன் ஒரு மேட்ச் வந்து என்டர்டெயின்மெண்ட்டோட பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஃபேனுக்கு வந்து டிக்கெட்ஸ் கிடைக்கிறது இல்லை. பிகாஸ் டிக்கெட் ப்ரைஸ் அதிகமாக வித்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ 10 மணிக்கு வந்து ஆன்லைன் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து இதாகும்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் வந்து போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் ஹோம் கிரவுண்டில் அந்த டீம் கிட்ட இருக்கிறத மட்டும்தான் வந்து டிக்கெட்ஸ் இருக்கும். அதர் டீம்ஸ்க்கு வந்து டிக்கெட்ஸ் இருக்காது. ஹோம் கிரவுண்டில் இருக்க டிக்கெட்ஸ் மட்டும்தான் வந்து அவங்க ஆன்லைனில் சேல் பண்ணுவாங்க. அப்படி சேல் பண்ணுற 20 செகண்ட், அதாவது 20 நிமிடம், அரை மணி நேரத்திலே வந்து எல்லா டிக்கெட்ஸுமே வந்து சேல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களோட வெப்சைட்லேயே வந்து அறிவிச்சிருந்துருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த டிக்கெட்ஸ் இருக்குல்லங்க, ஸோ அந்த டிக்கெட்ஸ் வந்து 35,000 டிக்கெட்ஸ் தான் இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து கியூவில் நிற்கிற மாதிரி அந்த இது இருக்கும்ல, பெண்டிங் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க, அதில் கிட்டத்தட்ட வந்து 2 லட்சம் பேர் வந்து காத்திருக்காங்களாம். அதாவது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா ஒரு டிக்கெட்டாவது நம்ம வாங்குவோம்னு சொல்லிட்டு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரீசன், எம்எஸ் டோனின்ற ஒரே ஒரு பர்சனால தான், அந்த ஃபேன் பேஸ்னால தான் வந்து இவ்வளோ தூரம் சென்னையில் நடிக்கிற மேட்ச்சுக்கு இவ்வளோ கூட்டம் வருது. ஒன்ஸ் ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ கூட்டம் வராது. இதனால வந்து இந்த டிக்கெட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஆன்லைனில் வாங்க முடியாமல் இப்போ டிக்கெட்ஸ் வந்து பிளாக் மார்க்கெட், அதாவது கள்ளச்சந்தைன்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஏஜென்ட்டுக்கு ஒரு 1500 டிக்கெட்டை 20,000க்கு இல்லை 15,000க்கு கொடுத்து கூட வாங்குறாங்க. இது வந்து பிக்கெஸ்ட் ஸ்கேம் நம்ம சிஎஸ்கே நிர்வாகம் நடத்திட்டு இருக்கு. ஒழுங்காக வந்து ஆன்லைனில் வந்து டிக்கெட்ஸ் வந்து சேல் பண்ணாமல் வெளியே கொடுத்து அது மூலிமா வந்து அதிகமாக வந்து மணி ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ரசிகர்கள் வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து டோனின்ற பேரை வச்சு நிறைய வந்து ஆன்லைன் ஸ்கேம் நடத்திட்டு இருக்காங்க. டிக்கெட் ஸ்கேம்ஸ் வந்து நிறைய வந்து போய்கிட்டு இருக்கு. இதை தாண்டி சிஎஸ்கே விஸ் ஆர்சிபி மேட்ச் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஆர்சிபி வந்து 17, அதாவது 17 ஆண்டுகளுக்கு கழித்து சிஎஸ்கே இதில் வந்து ஜெயிச்சிருக்கு. அதாவது சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 2008 வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெயிச்சதே கிடையாது. பட் ஜெயிச்சிட்டாங்க. இதுக்கான காரணம் வந்து சிஎஸ்கே வந்து பேட்டிங் லைன் சரியில்லை, அது வந்து ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து டோனி வந்து கடைசியாக, அதாவது 9th டவுன் ஆடி இருக்காங்க.
இது வந்து நான் வந்து பேசணும்னு இருந்தேன். நீங்க சிஎஸ்கே மேட்ச் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஃபார் த ஒரு 3 இயர்ஸாவே நீங்க சிஎஸ்கே மேட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா, டோனி வந்து இந்த 18வது ஓவர் இல்ல 19வது ஓவர் இந்த 2 6 இந்த ஒரு 4 அது மட்டும் தான் அடிக்கிறாங்க. அதை பார்க்கறதுக்கு தான் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் வரீங்களா? இல்ல சென்னை வந்து ஜெயிக்கணும்னு நீங்க வரவே இல்லையா? கண்டிப்பா நிறைய ரசிகர்கள் சென்னை மேட்ச் ஜெயிக்கணும்னு வரல. டோனி வந்து ஆடணும் 2 6 அடிக்கணும் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் நிறைய பேர் வராங்க இப்போ வரையுமே. இப்போ ரீசெண்டாக இந்த ஆர்சிபி மேட்ச் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க, மேட்ச் தோற்றதை பற்றி அவங்களுக்கு கவலையே படல. அந்த மேட்ச் முடிஞ்சு நிறைய பேர் இப்போ இன்டர்வியூ எடுப்பாங்களா, ஸோ நைட் டைமில் இன்டர்வியூ எடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெயிச்சதெல்லாம் ஒரு ஒரு மேட்ரே இல்லைங்க. ஸோ தல தரிசனம் பார்த்தாச்சு. அந்த தல தரிசனத்தை யார் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியல. இதை வச்சு தான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பணம் வந்து புரளுன்ட்டு இருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து டோனியை பார்க்கணும்னா நீங்கள் டிவியில் பார்த்துட்டு போயிடலாமே, எதுக்கு நீங்கள் நேரடியாக உங்கள் காசு செலவு பண்ணிட்டு பார்க்கறதுக்கு போகிறீங்க? நீங்கள் மேட்ச் பார்க்க போனீங்கன்னா ஜெயிக்கணும்ட்டு போகணும். இந்த 2 6 3 4 இந்த மாதிரி அடிச்சா மட்டும் நாங்கள் பார்த்தா போதும் அப்படின்ட்டு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ரசிகரே கிடையாது. அதாவது ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேனாக நான் சொல்கிறேன், கிரிக்கெட் நாலேஜ் இல்லாதவங்க தான் நிறைய பேர் இந்த சென்னை மேட்சை பார்க்க போகிறாங்க. அதுவும் டிக்கெட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்காது. நிறைய ஸ்பான்சர்ஸ் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்றாங்க. அதாவது ஃப்ரீ டிக்கெட் அவங்களுக்கு மட்டும். இந்த செலிபிரிட்டிஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கிரிக்கெட் நாலேஜ் சுத்தமாக கிடையாது. ஆனால் அவங்கக்கிட்ட டிக்கெட்ஸ் நிறைய இருக்கு. கிரிக்கெட் நாலேஜ் இல்லாமல் அவங்களுக்கு என்னன்னா அந்த ஃபோட்டோ போடுறது, இன்ஸ்டாகிராமில் அந்த ஃபோட்டோ எடுத்து போடணும், அந்த ட்ரெண்டிங்கில் இருக்கணும். அதுக்காக நிறைய பேர் போயிட்டு அந்த மேட்சை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்குங்க. அதே மாதிரி கிரிக்கெட் ஃபேன்ஸ் எத்தனை பேர் போய் மேட்ச் பார்ப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா மினிமம் ஒரு 10%. ஏன்னா அவங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்காது. அதனால வந்து அவங்களால வந்து பார்க்க முடியாது, வீட்டில் தான் பார்ப்பாங்க. அப்படி இருந்தும் வந்து ஒரு நாலேஜபிளான கிரிக்கெட் ஃபேன் என்ன தெரியுமா வச்சுப்போம், இந்த ஆர்சிபி மேட்ச்ல டோனி வந்து எத்தனாவது இறங்கிருப்பாருன்னா 9th டவுனாக இறங்கியிருப்பாங்க. எதுக்கு இறங்கணும்? அஸ்வினுக்கு முன்னாடி இறங்கியிருக்கலாம்ல. அஸ்வினை விட டோனி வந்து விளையாட தெரியாதாளா? அஸ்வினா இருக்கிறதுக்கு அஸ்வின் வந்து மினிமம் ஒரு 10 பால் பிடிச்சிருப்பாரு. நீங்கள் 15வது ஓவரே அஸ்வின் வந்து 15 ஓவர் அவுட் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்பயே நீங்கள் இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக கிட்ட போயிருந்துருக்கலாமே. எதுக்கு நீங்கள் 18வது ஓவர் வந்து அந்த 2 6 அடிக்கிறதுக்கு நீங்கள் வரணும்? நீங்கள் வந்து இம்பாக்ட் பிளேயராக போயிருந்துருக்கலாமே. நீங்கள் டீம் மேட்ச்சில் நீங்கள் ஆடி இருக்க வேணாமே அப்படின்னு நிறைய ரசிகர்கள் வந்து கொந்தளிச்சிருக்காங்க. பிகாஸ் வந்து ஜெயிக்க வேண்டிய மேட்ச். ஒருவேளை டோனி வந்து 18th ஓவர் இறங்காம 15th ஓவர் இறங்கியிருந்தா கண்டிப்பா வந்து மேட்ச் ஜெயிச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து நிறைய ரசிகர்கள் சொல்றாங்க. நிறைய பேர் இந்த காரணத்தையும் வந்து சொல்றாங்க, ஏஜ் 43 வயதாச்சு, ஸோ அதனால வந்து 15 ஓவரில் இறங்கினா கண்டிப்பா வந்து ஆட முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. அப்படி ஏஜ் ஆயிடுச்சுன்னா ரிட்டையர் ஆகிட்டு போயிடலாமே, ஏன் வந்து நீங்க ஐபிஎல் டீம்ல ஆடணும்? கேட்குற கொஸ்டின் கரெக்டு தானே? அப்படியும் சொல்றவங்க 43 ஏஜ்லேயே வந்து சூப்பராக வந்து ஸ்டெம்பிங் பண்றாங்க, இப்படியும் வந்து சொல்றாங்க, அப்படியும் சொல்றாங்க. நான் தான் சொல்றேன்லங்க, இந்த சேப்பாக் ஸ்டேடியத்தில் வர எல்லா மேட்ச்லேயும் வர ஃபேன்ஸ் எல்லாமே வந்து கிரிக்கெட் பார்க்க வரதே கிடையாது. கிரிக்கெட்டில் ஜெயிக்கிறவங்க தோக்குறோம் அப்படின்ற வரதே கிடையாது. அந்த 2 பால் 2 6 போதும், அதுவே போதும் அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே கப் அடிக்காது. இதே மேட்ச்சு ஃபைனலாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபைனல் மேட்ச்சில் இப்படி போயிட்டு தோத்துருச்சு, ஆர்சிபி கூட வந்து சென்னை வந்து தோத்துருச்சு, நீங்கள் அப்போ சொல்லுவீங்களா எனக்கு வந்து டோனி அடிச்ச அந்த 2 6 போதும், கப்பெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்களா? ஸோ இட்ஸ் வந்து எப்படி சொல்கிறதுனா, அதான் ஒரு ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேனாக வந்து எனக்கு தெரியுது, ஒரு கிரிக்கெட் ஃபேன் நாலேஜபிளான கிரிக்கெட் ஃபேன்ஸ் யாருமே கிடையாதுங்க சென்னையில் சேப்பாக்கத்தில் மேட்ச் பார்க்க வராங்க. இதே தான் 2011 நீங்கள் ஸ்ரீலங்கா இந்தியா மேட்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபைனல் இந்தியா வந்து லிஃப்ட் பண்ணது கப், வேர்ல்டு கப்பை. அப்போ டோனி வந்து எப்போ இறங்குவாங்க? கோலி அவுட் ஆனதுக்கப்புறம் 5th டவுன் வந்து ஆடுவார். யுவராஜ் வந்து ஆடுற இடத்துல அவர் அது காரணம் சொல்லியிருப்பாரு. முத்தையா முரளிதரன் அப்போ பவுலிங் போட்டுட்டு இருந்தார், அப்போ வந்து சிஎஸ்கேல இருந்தார். ஸோ அதனால வந்து அவர் பவுலிங் போடுறது எல்லாமே எனக்கு தெரியும், அதனால நான் வந்து ஆடி கொடுத்துன்னு சொல்லிட்டு மேட்சை வந்து வின் பண்ணி கொடுப்பாரு. ஏன் வந்து இந்த ஆர்சிபி டைம்ல ஆர்சிபி மேட்ச்ல வந்து வரல? இதுதான் வந்து நிறைய பேத்துல கொஸ்டின் இருக்கு. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, டோனியை வச்சு அங்க பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நீங்க கடந்த 2 வருடமா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா டோனி 18வது ஓவர் 20வது ஓவர் தான் இறங்குறாரு. அதுக்கு முன்னாடி இறங்குறதே கிடையாது. அந்த 2 ஓவர்ல வந்து பல கோடி பிஸ்னஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை வந்து கிரிக்கெட், அதாவது டோனி வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசிக்காக ஆட ஆரம்பிச்சிட்டாரோ, ஒரு கிரிக்கெட் இதுக்காக ஆட ஆரம்பிக்காம அவங்க சொல்றதை கேட்குறாங்களோ, ஃப்ரான்ச்சைசிக்காக நீங்க வந்து 2 ஓவர் போங்க, கடைசி 2 பால் 6 அடிங்க, ஒரு 6 அடிங்க, ரசிகர்களுக்காக வந்து ஆடுறாரோ அப்படின்னு நமக்கு வந்து ஒரு சந்தேகம் எழும்புது இந்த ஆர்சிபி மேட்சுக்கு அப்புறம். ஏன்னா அவர் வந்தது 9th டவுன், இஸ் அ ஃபினிஷர். ஃபினிஷர் எப்போ இறங்கணும்? 5th டவுன் 6th டவுன் இறங்கணும். அஸ்வினோட டோனி வந்து அவ்வளோ பெரிய அடிக்க தெரியாத ஆளா? கடைசி ஓவரில் 2 6 ஒரு 4 அடிச்சிருப்பார்ல. அதுவே நீங்கள் 15வது ஓவரில் போயிட்டு 2 6 ஒரு 4 அடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கிறதுக்கு வேண்டிய அதிகபட்ச வாய்ப்பு இருந்திருக்கு. பட்
அதுதான் எனக்கும் தோணும். டோனி வந்து ஃப்ரான்ச்சைஸிக்காக ஆட ஆரம்பிச்சிட்டாரோ அப்படின்னு தான் நமக்கு வந்து இப்போ வரையுமே வந்து ஒரு மனத்துல வந்து உங்களுக்கு ஒரு இது இருக்கும். ஆமா, கண்டிப்பா. ஸோ எல்லா இடத்துலயுமே இந்த கேள்வி இருக்கும். நிறைய கிரிக்கெட்டிங் நாலேஜ் உள்ள ஃபேன்ஸ் வந்து போய் பார்த்தவங்க எல்லாருமே இதை மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ அஸ்வினுக்கு முன்னாடி வந்து இறங்கினா கண்டிப்பா வந்து மேட்ச் கிட்ட போயிருந்திருக்கலாம். இப்போ 50 ரன் விதத்துல தோத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணி பார்க்கக்குள்ள வந்து ஐபிஎல் வந்து பிஸ்னஸாக மாறிடுச்சு. பல கோடிகள் வந்து புரள ஒரு கேமாக மாறிடுச்சு. 2008 ஸ்டார்ட் ஆனது. அப்போ வந்து ஐபிஎல் வந்து பிஸ்னஸாக இருந்தாங்க. ஆஃப்டர் இது வளர வளர 2012 2015 இந்த மாதிரி காலகட்டத்தில் பெரிய பெரிய பிக் பிளேயர்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்கள வச்சு நிறைய மணியை வந்து இதுக்குள்ளே வந்து விட்டு பிஸ்னஸ் 1 கோடி 10 கோடி ஆகிறது, இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். நடந்துக்கிட்டு இருக்கா இல்லைன்றது நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. டோனியும் வந்து ஃபேன்ஸுக்காக தான் வந்து விளையாடுறாரோன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு கேள்வி எழும்புது. ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேனாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வந்து இந்த ஃபேன்ஸுக்காக தான் வந்து டோனி வந்து விளையாட வர மாதிரி இருக்கு. ஃபேன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து விளையாட மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து அப்பயே ரிட்டையர் ஆகி போயிருந்திருப்பாரு. நீ இன்ஜுரி ஆகி அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ப்ரிகாப்ஷன் எடுத்து அப்புறம் வந்து அதில் வந்து மெடிடேஷன் இருந்து இப்போ கூட நீ வந்து அவருக்கு வந்து ஃபுல்லி ஃபிட்டு இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இம்பாக்ட் பிளேயராக தான் வந்து நம்ம வந்து விளையாட வைப்போம்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் டீம்ல ஆடுறாரு, பிளேயிங் லெவனில் இருக்காரு, அஸ் அ பிக் ஃபினிஷராக இருந்திருக்காரு எப்போ பாஸ்ட்ல. இப்போ அந்த எங்கே போச்சு அந்த ஃபினிஷர் ரோல் எங்கே போச்சு அப்படின்னு சொல்கிற கேட்குற அளவுக்கு வந்து நமக்கு இதாக இருக்குது. ஒரு மேட்ச்சில் நீ பார்த்துட்டு இப்படி வீடியோ போடாதீங்கன்னு ஒரு மேட்ச்லாம் நான் பார்க்கலங்க. லாஸ்ட் 2 இயர்ஸாக நான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். லைக் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு ஃபர்ஸ்ட் மேட்ச்சே நீங்கள் பாருங்கள், ஜடேஜா ரன் அவுட் நீங்கள் பாருங்களேன். ஜடேஜா தேவையில்லாமல் போயிருப்பாரு. அதாவது அது ரன்னே கிடையாது, ஜடேஜாக்கே தெரியும். பட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா டோனி வரணும், ரசிகர்கள் வந்து பார்க்கணும். அதுவும் 18வது ஓவரில். நீங்கள் கடந்த 2 வருடமாக எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சோங்களேன், சென்னைக்கும் இந்த கடைசி 2 ஓவருக்கும் வந்து ஒரு கதையை நம்ம எடுக்கலாம். ஒரு கதையை நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ரைட் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து எங்கே நடந்துட்டு இருக்குன்னா, ஒரு ஃபேன் பேஸுக்காக வந்து டோனி வந்து ஆடிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. ஒரு டீமுக்காக ஆடாத மாதிரி தான் நமக்கு தெரியுது. டீமுக்காக ஆடுற மாதிரி இருந்ததுன்னா 15வது ஓவரில் இறங்கியிருப்பாரு. ஆஸ் எ கிரிக்கெட் ஃபேன் நான் வந்து சொல்கிறேன். சிஎஸ்கே ரசிகர்கள் நீங்கள் நான் சொல்கிறத வந்து நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதுவும் சிஎஸ்கே ரசிகர்கள் ஒரிஜினல் கிரிக்கெட் ஃபேனாக இருக்கணும். ஒன்றுமே தெரியாமல் நான் டோனிக்காக தான் வந்து மேட்ச் பார்க்க வரேன், எனக்கு கிரிக்கெட்னா என்னன்னே தெரியாது, ரன் ரேட்டா என்னன்னு தெரியாது, எனக்கு வந்து சூப்பர் ஓவர், அதுக்கப்புறம் எத்தனை ஓவருக்கு எத்தனை பால் இருக்குது, யார் கேப்டன்னே தெரியாத அளவுக்கு வந்து நிறைய ரசிகர்கள் போய் மேட்ச் பார்க்குறீங்க. உங்களுக்கு எப்படி தான் டிக்கெட்ஸ் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்களும் காசு அதிகமாக கொடுத்து டோனி மட்டும் பார்க்கணும், என் மேட்ச் ஜெயிக்குதோ தோகுதோ அப்படின்ட்டு வரீங்களான்னு எனக்கும் தெரியல. 15வது ஓவரில் இறங்கியிருக்கலாம். அதாவது ஃப்ரான்ச்சைஸிக்கு ஆடாமல் டீமுக்கு ஆடி இருக்க மாதிரி இருந்தா, அதாவது ரசிகர்களுக்கு மட்டும் ஆடுற மாதிரி தான் எனக்கு வந்து டோனி வந்து ஃபீல் ஆச்சு. ஏங்க 20வது ஓவரில் வந்து 2 6 தொடர்ந்து அடிக்கிறாரு, 15வது ஓவரில் வந்து அடிக்க முடியாதா? கண்டிப்பாக முடியும். நீங்கள் வயசாச்சுன்னு சொல்கிறீங்க, அதே 43 வயசில் உள்ளவர் தான் வந்து 0.12 செகண்ட்ஸில் வந்து ஒரு ஸ்டெம்பிங் பண்ணார் ஃபர்ஸ்ட் மேட்ச். அடுத்த மேட்சும் வந்து பிலிப் சால்ட்டையும் அவுட் பண்ணார். அப்போ எங்கே போச்சு வயசு? இப்போ மட்டும் வயசு இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுச்சுங்க. பார்க்குற நாம் ஐபிஎல் மேட்ச் பார்க்குற நாம தான் வந்து முட்டாள் மாதிரி நமக்கு தெரியுது. அதுவும் டிக்கெட்ஸும் வாங்கி போய் பார்க்குறாங்களே ஐபிஎல் மேட்ச்சை. ஸோ அவங்க அந்த நிலைமையை நினச்சா தான் எனக்கு கவலையாக இருக்குது. ஏன்னா 5000 10,000 கொடுத்து நீங்கள் போய் மேட்ச் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கணும்ல. பட் சாட்டிஸ்ஃபை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காசு வந்து வேஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு தான் வேஸ்ட்டு. இன்னும் 5 மேட்ச் இருக்குது சேப்பாக்கத்தில். எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ வந்து சம்பாரிச்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் டேக் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இன்னும் 5 மேட்ச்சில் வந்து எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ நம்ம வந்து சம்பாதிக்கணும்னு தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக டோனி வந்து மென்ஷன் பண்ணி இருந்திருப்பார், சிஎஸ்கேக்கு வந்து நான் வந்து வீல் சேரில் வந்து இருந்தா கூட நான் வந்து சிஎஸ்கேவுக்கு வந்து நான் ஆடுவேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாமே இப்போ மணி தாங்க. ஸோ இப்போ ஐபிஎல்லே வந்து ஒரு மணி ஆயிடுச்சுங்க. ஸோ 2008 சம்திங் எவ்வளோ க்ரோர்ஸ் எனக்கு தெரியல, இப்போ அதோட வேல்யூ வந்து அதிகரிச்சிருச்சு இந்த உலகத்தில். அதாவது குறிப்பிட்ட இந்த கிரிக்கெட் விளையாடுற கண்ட்ரிஸை சேர்த்திங்கன்னா நிறையா T20 மேட்ச்லாம் இருக்குது, ஃப்ரான்ச்சைசி மேட்ச் இருக்குது. எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டது இந்த ஐபிஎல். அதுதான் பிஸ்னஸாக மாறிடுச்சு, கோடிக்கணக்கில் பிஸ்னஸ். திங்க் பண்ணி பாருங்களேன், 20 கோடிக்கு ஒரு கப்பு, 20 கோடி தான் கப்பு. மிஞ்சி போனால் அந்த 20 கோடியில் ஒரு 19 கோடி தான் கப்பே. அதுக்கு ஏலத்தில் வந்து 27 கோடி ஒரு பிளேயரை ஏலத்துக்கு எடுக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்து என்ன இருக்கும் நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. 20 கோடி கப்புக்கு 27 கோடி போட்டு ஒரு பர்சனை எடுத்து 25 23 கோடி போட்டு ஒரு பிளேயர் எடுக்கிறீங்கன்னா
பின்னாடி பிஸ்னஸ் தானே இருக்கு. ஸோ ஜஸ்ட் எல்லாமே பிஸ்னஸாக மாறிடுச்சு. நாம் பார்க்குற நமக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ளேயே வந்து பல கோடி வந்து சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. யார் யார் சம்பாரிச்சிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, பிசிசிஐ சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து டிஎன்சிஏ சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பிசிசிஐ தான் வேற லெவலில் வந்து சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அப்படிதான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஒரு நான் வந்து ரிசர்ச் பண்ணதில் சம்திங் வந்து எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா, ஐபிஎல்ல ஒரு ஆட் போடுறாங்கல்ல, ஸோ ஒரு விளம்பரம் போடுறாங்கல்ல, ஒரு விளம்பரத்துக்கு 16 லேக்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்களா பிசிசிஐ. ஒரு விளம்பரத்துக்கு. ஒரு ஓவருக்கு 2 விளம்பரம் போட்டாங்கன்னா 32 லட்சம். அப்ப 20 ஓவருக்கு 40 ஆட்ஸ் வருது. அப்போ இப்போ நீங்க போட்டு பார்த்துக்கோங்க. 40 இன்ட்டு 16 லேக்ஸ் நீங்க போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? இப்ப எப்பா சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து காசு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. பிசிசிஐ நான் சொல்றது மென்ஷன் பண்றது. ஸோ எல்லாமே வந்து ஐபிஎல்லே வந்து பிஸ்னஸாக மாறிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச், நல்ல கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும்னா நீங்கள் இன்டர்நேஷனல் மேட்ச் நீங்கள் பார்க்கலாம். ஐபிஎல் பாருங்க. பட் அதிலே வந்து மூழ்காதீங்க. அப்புறம் அடிச்சுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அடிச்சுக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கல. ரீசெண்டாக வந்து சென்னை ஆர்சிபி மேட்ச்சில் வந்து அடிச்சுக்கிட்டாங்களாம். நீங்கள் அடிச்சுப்பீங்க. அவங்க மேட்ச் விளாண்டுட்டு ஏசி ரூமில் போயிட்டு கை கொடுத்துட்டு ஜாலியாக விளாண்டுருக்காங்க. சோஷியல் மீடியா நீங்கள் பார்த்துருப்பீங்க. டோனியும் விராட் கோலியும் வந்து கை கொடுத்து வந்து பேசிட்டு இருக்காரு. நீங்கள் அடிச்சுப்பீங்க. பட் அவங்க ஏசி ரூமில் நல்ல பாதுகாப்போட தான் இருக்காங்க. நீங்க 14 மேட்ச்சுமே நீங்க அவங்க பாதுகாப்போட தான் இருப்பாங்க. பட் நாம அடுத்த நாள் வந்து நம்ம வந்து வேலைக்கு போனா தான் நமக்கு சாப்பாடு. பட் அவங்களுக்கு அப்படி கிடையாது. பிகாஸ் அவங்க வந்து அதிகமா சம்பாரிச்சுட்டாங்க. டைம் பாஸுக்கு வந்து ஐபிஎல் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவ்வளவுதானே தவிர வேற எதுவுமே இல்ல. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஐபிஎல் பாருங்க. பட் வந்து அதிலே மூழ்காதீங்கன்னு தான் நான் வந்து மென்ஷன் பண்றேன். பாருங்க. ஒரு கிரிக்கெட் நாலேஜோட பாருங்க. கிரிக்கெட் நாலேஜ் இல்லாம வந்து பார்க்காதீங்க. அது உங்களுக்கு தான் வேஸ்ட், டைம் வேஸ்ட். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. கிரிக்கெட் ஃபேன்ஸ் யாராவது வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. சூப்பரான வீடியோல பார்க்கலாம். டாடா, பபாய், see you guys. Let's chill.